எந்த நிகழ்ச்சியில் இருந்து உங்களுக்குள்ள இன்கம்ப்ளீஷன் ஆரம்பிச்சதோ அந்த நிகழ்ச்சி நடந்த போது நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த நபராகவே மாறி, இப்போ பிரசன்ட் இருக்கிற உங்க மைண்டை மறந்துட்டு, இப்போ இருக்கிற உங்க வயசு, உங்க இன்டெலிஜென்ஸ், உங்க மனம், உங்க உடல் இதெல்லாம் மறந்துட்டு அந்த நபராகவே மாறி ஆழ்ந்து வாழும் பொழுது, அந்த நிகழ்வை திரும்பவும் நீங்க வாழ்ந்து பார்க்கும் பொழுது, அதே நபர், அதே உடை, அதே ஸ்மெல்லு, அதே இடம், அதே சூழல், இது அப்படியே வாழ்ந்து பார்க்கும் பொழுது மனசுக்குள்ள அந்த பொங்கற வேதனைகள்லாம் உடைஞ்சி உடைஞ்சி கரையும். அதுதான் கம்ப்ளீஷன். ரொம்ப எளிமையான தியான முறை. ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்து கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 21 நாளுக்குள்ளேயே நீங்க இந்த உடம்புல சேர்த்து வச்ச இன்கம்ப்ளீஷன்ல 80% கரைச்சிடலாம். ஒண்ணுமே இல்லை, 80% கரைச்சிடலாங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை வாழ்ந்தீங்கனாலே 10-15 இன்கம்ப்ளீஷன்ஸ் கரைஞ்சு போயிடும். ஒரு ஃபவுண்டேஷன் அசைச்சிங்கனாலே 10-15 செவிற்கீழ் விடிஞ்சு விழுந்துரும். எத்தனை பேருக்கு கம்ப்ளீஷன் என்னன்னு புரியுது? கை தூக்குங்க. புரியலை அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. இன்னொரு தரம் சொல்றேன், வேணாம் கேளுங்க, ஆழ்ந்து கேளுங்க. அந்த புரியலைன்னு சொல்றவங்க அவங்க கை உயர்த்திட்டே கேளுங்களேன். ஏன்னா டைரக்டா நான் உங்களுக்கு தான் பேசுறேன். கேளுங்க. எந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு இந்த துக்கத்தை, பலவீனத்தை உருவாக்குற மனப்பான்மை உருவானதோ, அந்த நிகழ்ச்சி நடந்த போது நீங்க எப்படி இருந்தீங்களோ, 6 வயசோ 7 வயசோ 8 வயசோ 14 வயசோ 15 வயசோ, அந்த நபராகவே உங்களை மனசுல நினைச்சு அதுவாவே மாறி, இப்போ நீங்க உங்களை எப்படி நினைச்சிட்டீங்களோ இதை மறந்துட்டு அந்த நிகழ்வை மீண்டும் வாழ்தல். மீண்டும் வாழ்தல் அப்படின்னா அந்த டைம்ல என்ன நடந்ததோ சுத்தி அதே ஸ்மெல், அதே நபர்கள், அதே சூழல், அதை அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி மீண்டும் அதுவாகவே மாறி வாழ்ந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த நேரத்தில் ஏற்பட்ட பல ஃபியர், கில்ட், ஆங்கர், ரிசன்மெண்ட், அதாவது குற்ற உணர்வு, பயம், துக்கம், எதிர்ப்பு, ஆசை, அச்சம், அந்த நேரத்தில் உருவான அந்த அன்கான்ஷியஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே உடைஞ்சி கரைஞ்சிரும். மெல்ட் ஆன உடனே அதனுடைய தாக்கம் உங்களுடைய தினசரி சிந்தனை ஓட்டத்தில் இல்லாமல் போய்விடும். இதுதான் கம்ப்ளீஷன். சொல்லுங்க. இல்ல, நான் அதனால தான் சொல்றேன் கேளுங்க. நினைச்சு பார்க்கறதுக்கு வாழ்ந்து பார்க்கறது வித்தியாசம் சொன்னேன். நினைச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப பலவீனம் ஆவீங்க. இப்ப இருக்கிற உங்க நபரை மறந்துட்டு அப்ப என்ன நடந்தது மட்டும் வாழ்ந்து மட்டும் பாருங்க. அப்பைக்கும் இப்பைக்கும் கம்பேரே பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணாதானே தோத்து போனது ஜெயிச்சதுன்ற இதுவே வருது. அந்த வலி நடக்கட்டும்ங்கிறேன். அந்த வலி வரட்டும். வந்த உடனே என்னாகும், உடஞ்சி அந்த வலி என்ன ஆகும், கரைஞ்சு போயிடும். 2வது தரம் 3வது தரம் அதை வாழ்ந்து பார்க்கும்போது அந்த வலி இல்லாமல் போயிடும். அந்த வலி உள்ள உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நீங்க என்னதான் சப்ரஸ் பண்ணாலும் அந்த டைம்ல இருந்து உருவான பேட்டர்ன்ஸ் உங்க லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும். நினைச்சு பார்க்கறது இல்லை, வாழ்ந்து பார்க்கறது, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதுங்க அந்த சூழ்நிலையாவே மாறி அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது. அப்ப என்ன ஆகும்னா, அப்ப உருவாக்கின பயம், சோகம், துக்கம் போன்ற இந்த உணர்ச்சியெல்லாம் உடைஞ்சி கண்ணீராவோ இல்லை உடல் நடுக்கமாவோ ஹெவினஸ்ஸாவோ வேற வேற வழியா வெளியில போயிடும். வெளியில போயிருச்சுனாலே 3வது தரம் அதே நிகழ்ச்சி நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹெவினஸே இருக்காது. கம்ப்ளீட்டா மாறிடும். இந்த தூக்கமின்மை பிரச்சனைகள்லாம் இது ஒரு மிகப்பெரிய தீர்வு. தூக்கமின்மை மற்ற பல மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது மிகப்பெரிய தீர்வு. நல்லதுங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? நல்லது, உட்காருங்க. கம்ப்ளீஷன் ப்ராசஸ்க்குள்ள போலாமா?
இதை பூரணத்துவ தியானம்னு சதாசிவன் சொல்றாரு. இங்கிலீஷ்ல ஈஸியா இருக்குன்றதா கம்ப்ளீஷன் ப்ராசஸ்னு டிரான்ஸ்லேட் பண்றேன். நிமிர்ந்து அமர்ந்து கண்களை கட்டவும். முதல்ல நீங்க வாழ்ந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிற முதல் நிகழ்ச்சியை எடுங்க. இப்போ நீங்க எந்த நபரா இருக்கீங்களோ அதை மறந்துட்டு அந்த நிகழ்வு நடந்த போது யாராக இருந்தீர்களோ அவராகவே மாறுங்கள். அதே வயது, அதே உடல், அதே நிறம், அதே உணர்வு, அதே நினைவு, அதே உடை, அதே சூழல். முழுமையாக அந்த சூழலுக்குள் முழுகி வெறுமனே நினைத்து பார்க்காமல் வாழ்ந்து பாருங்கள். முழுமையாக வாழ்ந்து பாருங்கள். ஷேவ உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கும் குறைமனத்தன்மை மறைந்து நம் எல்லோருக்குள்ளும் முழுமைத்தன்மை மலரட்டும். இங்கிருக்கும் எல்லோருக்குள்ளும் குறைமனத்தன்மைகள் கரைந்து முழுமைத்தன்மை மலரட்டும். ஷேவ ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் 5 முறையாவது ஆழ்ந்து வாழ்ந்து பாருங்கள். பொங்கும் துக்கத்தை அடக்காது வெளியேற அனுமதியுங்கள். கண்ணீராகவும் நடுக்கமாகவும் உடலுக்குள் ஏற்படும் மனதிற்குள் ஏற்படும் மாற்றங்கள் வழியாக துக்கங்கள் கரைந்து வெளியேற அனுமதியுங்கள்.